பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஓயாத அலைகள் டெஸ்ட் பேட்ச்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்க போறோம்ப்பா. ஸோ குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போறோம். சரியா? சரி, ரைட், ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் இணைகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2, 3 சரி. சரியாப்பா? அதாவது 2, 3 சரி, 1 வந்து தவறு. ஏன் தவறு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் மொழிகளில் 2வது இடத்தை பிடிப்பது மராத்தி மொழி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது மராத்தி மொழி கிடையாது. 8.30% இருக்குது வங்காள மொழி. சரியாப்பா? வங்காள மொழி. ரைட், ஓகே. அப்போ மராத்தி மொழி எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மராத்தி மொழி வந்து 7.09% பேர் பேசுறாங்க. அதே மாதிரி ஹிந்தி, சரியாப்பா, ஹிந்தி மொழி எவ்வளவு பேசுறாங்க அப்படின்னா 43.63% பேர் ஹிந்தி மொழி பேசுறாங்க. சரியா? அடுத்து நம்ம தமிழ் மொழி, சரியாப்பா, தமிழ் மொழி தமிழ் மொழி எத்தனை சதவீதம் பேர் பேசுறாங்க அப்படின்னா 5.89% பேர் பேசுறாங்க. அதுக்கடுத்து தெலுங்கு மொழி, சரியா, தெலுங்கு மொழி எத்தனை பேர் பேசுறாங்க அப்படின்னா 6.93%. சரியாப்பா? இது தெலுங்கு மொழி. அப்போ இந்த பாருங்க, ரெண்டாவது பாருங்க, 2013 மலையாளம் செம்மொழியாக அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 2004 ஃபர்ஸ்ட் செம்மொழியா அறிவிக்கப்பட்டது எது அப்படின்னா நம்ம தமிழ் மொழி. சரியாப்பா? இது கரெக்ட் தான், ரெண்டாவது கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, இப்போ ரீசெண்டா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா 2024ல புதுசா ஒரு 5 மொழிகள் வந்து செம்மொழியா அறிவிச்சிருக்காங்கப்பா. சரியா? ஏற்கனவே 6 மொழி இருக்கு, இப்போ ஒரு 5 மொழி செம்மொழியா அறிவிச்சிருக்காங்க. சோ மொத்தம் 11 மொழிகள் வந்து செம்மொழியா அறிவிக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப 2024ல என்னென்ன மொழி செம்மொழி அறிவிக்கப்பட்டது அப்படின்னா பாலி, பிராகிருதம். சரியாப்பா? பிராகிருதம், அடுத்து மராத்தி, மராத்தி மொழி, அசாமி, வங்காளம். சரியாப்பா? வங்காள மொழி. மொத்தம் இப்போ 11 மொழிகள் செம்மொழியா அறிவிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்க பார்த்து வச்சுக்கணும். சரியாப்பா? 2008 கன்னடம், தெலுங்கு இருக்கும். 2016ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒடியா வந்து அதாவது செம்மொழியா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சரி, ரைட், ஓகே. ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, கீழ்காண்பவைகளில் எது தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி தான்ப்பா தவறு. ஏன்னா கேரளா அப்படின்றது கதகளி. சரியா? கேரளா அப்படின்றது கதகளி. கதக் அப்படின்றது வட இந்தியாப்பா. சரியா? வட இந்தியால ஆடக்கூடிய நடனம் தான் என்ன அப்படின்னா கதகளி, சாரி, கதக்கு. சரிங்களா? கதக் அப்படின்றது வட இந்தியால ஆடக்கூடிய நடனம். கேரளாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கதகளி. சரியா? இதுல நம்ம கூடுதலா என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல கல்பேலியா, கூமர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டான்ஸ் இருக்கு. சரியாப்பா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராஜஸ்தான்ன்றது பாலைவனம். அப்ப வந்து அங்க பாத்தீங்க அப்படின்னா கூழாங்கல்லா கிடக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ராஜஸ்தான் கல்பேலியா, கூமர். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல ரசலீலா, சோலியாப்பா. ரெண்டு டான்ஸ். சரியா? ரசலீலா, சோலியா. ஓகேப்பா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஒரு ரசத்தை ஊத்தி விட்டு சோழியை முடிச்சிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதான். அதாவது பிரியாணி போடுறேன்னு போய் சொல்லி கூட்டு போய் ரசத்தை ஊத்தி சோழியை முடிச்சிட்டாங்க. அப்ப உத்தரப்பிரதேஷ் அப்படின்றது ரசலீலா, சோலியா. அதே மாதிரி பாருங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு என்ன வரும் அப்படின்னா தும்ஹல்பா. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தும்ஹல். சரியா? அதாவது ஜம்மு காஷ்மீர் போனா நமக்கு குளிருக்கு எல்லாத்துக்கும் தும்மல் வரும். அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்றது தும்மல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடுதலா பிகு வந்து அசாமுடைய நடனம். சரியா? இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாம். மூணாவது கொஸ்டின் பாருங்க. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, கூற்று ஒண்ணு வந்து இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நாடாக விளங்குகிறது என்பது ஜவஹர்லால் நேருவின் கூற்று. கரெக்ட் தான். அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என்று B.A. ஸ்மித் தனது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது தவறு. ஏன் அப்படின்னா
அதாவது இனங்களின் அருங்காட்சியகம், அதாவது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூல் யார் எழுதினது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேருப்பா. சரியா, ஜவஹர்லால் நேரு. இனங்களின் அருங்காட்சியகம் வி. ஸ்மித் கரெக்ட் தான். ஆனா அதாவது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூல் எழுதினது யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் எழுதியிருப்பாரு. சோ இது ரொம்ப முக்கியமானது, நீங்க பார்த்து வச்சுக்கணும். சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1 சரி 2 தவறு. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்த பாருங்க, 4வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் விராலிமலையில் உள்ள மயில்கள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி, புதுக்கோட்டை மாவட்டம்ப்பா. சரியா, அதே மாதிரி பாருங்க, தஞ்சாவூர் மாவட்டம் இருக்கு பாத்தீங்களா, ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில். சரியாப்பா, தஞ்சை பெரிய கோயில் இது எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு முக்கியமான விஷயமா சார் அப்படின்னு கேட்கலாம். சரியா, தஞ்சை பெரிய கோயில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. இவருடைய பையன் ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கட்டின கங்கை கொண்ட சோழபுரம் அது எந்த மாவட்டம்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே சோழ மன்னர்கள் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா தஞ்சாவூர் தஞ்சாவூர்னு அடிச்சிருவாங்க. ஆக்சுவலா இவருடைய பையன் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம். சரியா, அரியலூர் மாவட்டத்துல அமைந்துள்ளது. இது ஓல்டு கொஸ்டின், ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, 5வது கொஸ்டின். இந்தியாவில் தேசிய சின்னங்கள் அடிப்படையில் 1950 தொடர்பில்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொடர்பில்லாதது எது அப்படின்னா மயில் தான் தொடர்பில்லாதது. ஏன்னா ஆலமரம், மாம்பழம், தாமரை இது 3 1950 நான் சொல்லியிருக்கேன். சரியாப்பா, வெஜிடேரியன் ஃபுல்லா என்ன அப்படின்னா 1950 சொல்லியிருக்கேன். புலி அதாவது மயில் வந்து 1963. சரியாப்பா, மயில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1963. புலி எப்ப அப்படின்னா 1973 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா, சரி. அடுத்தது பாருங்க, 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சிப்பா. சரியா, கங்கை ஆறு 2008 ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. நான் சொல்லியிருக்கேன் 6 வந்து நேரம் ஓடாது, கங்கை ஆறு 8 போட்ட மாதிரி ஓடும். அப்ப கங்கை ஆறு அப்படின்றது 2008. அடுத்து பாருங்க, ஆற்று ஓங்கில் அப்படின்றது 2010. 2010 இன்னொன்னு வரும். சரியா, எது வரும் அப்படின்னா யானை வரும். ரெண்டுமே பெரிய விலங்குகள், அதாவது டால்பினும் சரி ஆற்று ஓங்கிலும் சரி யானையும் பெரிய விலங்குகள். அதனால ஃபுல் மார்க் 10 மார்க் கொடுத்துட்டாங்க. அடுத்து புலி நம்ம பார்த்தோம் 1973. லாக்டோபேசிலஸ் 2012. சரியாப்பா, அடுத்தது பாருங்க, 7வது கொஸ்டின். தேசிய கொடி சார்ந்த சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2, 3 சரிப்பா. சரியா, 1 தவறு. ஏன் தவறு அப்படின்னா காவி நிறம் அப்படின்றது அறவழி கிடையாது, தைரியம். சரியாப்பா, தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கும் காவி நிறம் அப்படின்றது. வெள்ளை நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தைரியம் அமைதி கிடையாது, அறவழி. அறவழி அமைதி இது ரெண்டையும் குறிக்கிறது எது அப்படின்னா கருநீல அசோக சக்கரம். சரியாப்பா, அப்ப காவி நிறம் அப்படின்றது தைரியமும் தியாகமும், பச்சை நிறம் அப்படின்றது செழுமை வளமை, வெள்ளை நிறம் அப்படின்றது நேர்மை அமைதி தூய்மை, கருநீல அசோக சக்கரம் அப்படின்றது அறவழி அமைதி. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும், என்ன எல்லாமே கொஸ்டின் வந்து மேக்சிமம் கூற்று காரணமா இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். குரூப் 4 பார்த்துட்டு நம்ம மாத்திக்கிறணும். சரிங்களாப்பா, கூற்று காரணம் தான் வைப்பாங்க. கட்டாயம் வந்து அட்டன் பண்ண முடியாத அளவு மன உளைச்சல் ஆகுற அளவுக்கு தான் கொஸ்டின் எடுப்பாங்க. அதனால இப்பயே அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அங்க போய் நம்மளுக்கு டைமிங் சென்ஸ் கரெக்டா வந்துடும். சரியாப்பா, அடுத்து பாருங்க, 8 சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியான இணை எது அப்படின்னா ஆப்ஷன் சிப்பா. இப்போது இக்கொடி புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ளது. அப்ப ஆப்ஷன் ஏ ஏன் தப்பு அப்படின்னா இந்திய தேசிய கொடியை கர்நாடகாவை சேர்ந்த அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கர்நாடகா இல்லப்பா, ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். அடுத்து இக்கொடி காஞ்சிபுரம் மாவட்டம் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது காஞ்சிபுரம் மாவட்டம் கிடையாது, வேலூர் மாவட்டம் குடியாத்தம்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க, மாவட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை கேட்டாங்க, கீழடி எந்த மாவட்டம்னு கேட்டாங்கப்பா. ஆப்ஷன்ல வந்து மதுரையும் இருந்துச்சு, சிவகங்கையும் இருந்துச்சு, ராமநாதபுரமும் இருந்துச்சு. சரியா, 3மே இருந்துச்சு. எல்லாருமே என்ன பண்ணாங்க, அதாவது ஊர்க்காரங்களுக்குள்ளேயே கன்ஃபியூஷன். ஏன்னா மதுரை
எண்டிங்ல இருந்து இப்ப நாங்க மதுரையில தான் இருக்கோம். மதுரை எண்டிங்ல இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் போனா கீழடி வந்துரும். அதாவது அந்த மதுரையோட அவுட்டர்ல இருந்து நம்மளுக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர்ல கீழடி வந்துரும். அப்ப மதுரையா இல்ல அதுக்கடுத்து வர சிவகங்கையா இல்ல அங்கிட்டு இருக்க ராமநாதபுரத்துக்காரங்க பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. மூணுக்கும் கன்ஃபியூஸ் ஆச்சு. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தான் கரெக்ட். கீழடி எந்த மாவட்டம்னு கேட்டாங்கன்னா சிவகங்கை மாவட்டம். நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்குப்பா. இது வந்து 2018ல 2019ல கேட்ட கொஸ்டின். சரியா? சோ இந்த மாதிரி மாவட்டங்கள் எந்த மாவட்டங்கள் அப்படின்றத தெளிவா படிச்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்க டி. ரைட், ஓகேப்பா. டி. இக்கொடி ஜவஹர்லால் நேரு அவர்களால் 26/1/1950 செங்கோட்டையில் ஏற்றினார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா குடியரசு தினத்தை கொடுத்திருக்காங்க. இவர் ஏத்துனது எப்ப அப்படின்னா சுதந்திர தினத்தன்னைக்கு ஏத்திருப்பாருப்பா. ஆகஸ்ட் 15, 1947ல கொடியை ஏத்திருப்பாரு. அதனால இது 3 தவறு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியா? சரி, அடுத்தது பார்ப்போம். திருப்பூர் குமரன் பிறந்த மாவட்டம் என்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திருப்பூர் குமரன் திருப்பூர் மாவட்டம். இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படின்ற மாதிரி தோணும். திருப்பூர் குமரன் பிறந்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில பிறந்திருப்பாருப்பா. சரியா? நம்ம ஸ்கூலு புக்கு பாக்ஸ். சரியா? ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில பிறந்திருப்பாரு. சோ இவருக்கு 2004ல வந்து அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவாப்பா. அதே மாதிரி இவர் கொலை செய்யப்பட்டது எப்படின்னா எந்த ஆண்டு அப்படின்னா 1932 ஜனவரி 11. சரியாப்பா? இத பாருங்க 3-2-111 வரும். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது திருப்பூர் குமரன் உயிர் நீத்த ஆண்டு எப்ப அப்படின்னா 1932 ஜனவரி 1. அப்போ 32-111 நாம மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். 10வது கொஸ்டின். 10வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? கீழ்காணும் இணைகளில் எது தவறானது? தேசிய லட்சணை கொடுத்திருக்காங்க. இதுல எது தவறு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏப்பா 2-4 தவறு. சரியா? 2-4 தவறு. ஏன் அப்படின்னா காலை அப்படின்றது அது ஆற்றல் கிடையாதுப்பா, உழைப்பு. சரியா? காலை அப்படின்றது கடின உழைப்பு, யானை அப்படின்றது ஆற்றல். சரியா? அது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க. குதிரை வேகம் கரெக்ட், சிங்கம் கம்பீரம் கரெக்ட். சரியாப்பா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். தேசிய கீதம் முதலாக எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல பாடப்பட்டிருக்கும், டிசம்பர் 11ல. சரியாப்பா? அதாவது தேசிய கீதம் வந்து முதலாக பாடப்பட்ட காங்கிரஸ் மாநாடு 1911 டிசம்பர் 11 டிசம்பர் 27. மாத்திக்கங்க, டிசம்பர் 11 கிடையாது, டிசம்பர் 27. ஏன்னா காங்கிரஸ் மாநாடு எப்பயுமே வருஷ கடைசியில தான் நடத்துவாங்க. சரியா? அந்த மாதிரி டயத்துல தான் நடத்துவாங்க. அப்ப 1911 டிசம்பர் 27 அப்போ தேசிய கீதம் முதலா பாடப்பட்டது. அப்ப 1896 கல்கத்தா மாநாட்டுல என்ன பாடப்பட்டுச்சு அப்படின்னா தேசிய பாடல்பா. சரியா? தேசிய பாடல் வந்தே மாதரம். வந்தே மாதரம் பாடப்பட்டது எப்படின்னா 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. ஜனகணமன தேசிய கீதம் பாடப்பட்டது எப்படின்னா 1911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு டிசம்பர் 27. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க 12வது கொஸ்டின். தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாட்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி தான்ப்பா தவறு. தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24. சரியாப்பா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்களேன், அதாவது 2 பாட்டுமே வந்து குடியரசு தினத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஏத்துக்குருவாங்க. 24ல ஏத்துக்குருவாங்க. சரியா? ஏன்னா 26 குடியரசு தினம். குடியரசு தினத்துல நம்ம பாட்டு பாடணும்னா 2 நாளைக்கு முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? அப்ப தேசிய கீதமும் சரி தேசிய பாடலும் சரி ரெண்டுமே வந்து ஜனவரி 24 1950 தான். சரியா? சரி, ரைட், ஓகே. அப்ப தேசிய லட்சணை வந்து ஜனவரி 26 1980. தேசிய நாட்காட்டி 22 மார்ச் 22 1957. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். 13வது கொஸ்டின். எந்த ஆண்டு முதல் ஐநா அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடி வருகிறது அப்படின்னு சொல்லி
கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ 2007. சரியாப்பா. 2018 அப்படின்றது இந்தியா வந்து திணைப்பயிர்கள் ஆண்டா கொண்டாடி இருப்பாங்க. 2027 ஐநா வந்து சர்வதேச திணைப்பயிர் ஆண்டா அறிவிச்சிருப்பாங்க. சரியாப்பா. இது ரெண்டு முக்கியமானது. அதே மாதிரி 2024 வந்து சர்வதேச ஒட்டக ஆண்டு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வதேச ஒட்டக ஆண்டு. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். 14வது கொஸ்டின். ரைட், 14வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? கீழ்காணும் இணைகளில் எது சரியானதுன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி மட்டும்தான்ப்பா கரெக்ட். தேசிய பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இப்பாடல் ஆனந்த மடம் என்னும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சரி, ரைட். அடுத்து பாருங்க. இப்போ ஆப்ஷன் ஏ ஏன் தவறு? பேரரசர் ஹர்ஷர் காலத்தில் கிபி 78 சக ஆண்டு முறை தொடங்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது ஹர்ஷர் காலம் கிடையாதுப்பா, கனிஷ்கர். சரியா, கனிஷ்கர் காலத்துல சகாண்டு முறை தொடங்கிருக்கும். அடுத்து ஜனவரி 29 பாசறைக்கு திரும்புதல் விழா நடைபெறும். இந்நிகழ்வில் பிரதமர் முதன்மை விருந்தினர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பிரதமர் கிடையாது, குடியரசுத் தலைவர். இது பாக்ஸ் கொஸ்டின் தான். சரியா, குடியரசுத் தலைவர் தான் முதன்மை விருந்தினர். அடுத்து தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூரால் வங்க மொழியில் எழுதப்பட்டு ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா, சரி, ரைட், ஓகே. இப்போ இதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது தேசிய கீதம் வங்க மொழியில எழுதப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அதாவது வங்க மொழியில எழுதப்பட்டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷனை தான் ஏத்துட்டு இருப்பாங்க. சரியா, ஹிந்தி டிரான்ஸ்லேஷன்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அது ஜனவரி 24 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இப்பதான் நம்ம மேல பார்த்தோம்ல. அப்ப வங்க மொழியில் எழுதப்பட்ட தேசிய கீதம் தேசிய கீதத்தோட ஹிந்தி மொழிபெயர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் ஜனவரி 24, 1950. சரி, ரைட், ஓகே. அடுத்து 15வது கொஸ்டின் பார்க்கலாம். ஷெர்ஷா சூரி வெளியிட்ட ருபியா நாணயம் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி பா, வெள்ளி உலோகத்தால் செய்யப்பட்டது. அதாவது இதுக்கு முன்னாடி தங்க உலோகம் கொடுத்திருக்காங்க. தங்கம் எதுக்காக அப்படின்னா பகோடா நாணயங்கள். போன குரூப் 4க்கு முந்தின குரூப் 4. சரியாப்பா, விஜயநகர பேரரசு காலத்துல அதிகமா புழக்கத்துல இருந்த பகோடா நாணயங்கள் எந்த நாணயம் அப்படின்னா தங்கம். ருபியா வந்து வெள்ளி நாணயம். சரியாப்பா, ரைட். அடுத்தது 16வது கொஸ்டின் பாருங்க. 16 என்ன கொடுத்திருக்காங்க? கூற்று, 2 கூற்று கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று 1 சரி 2 தவறு. அதாவது பாருங்க, 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் 1946 துவங்கப்பட்டது. கரெக்ட். இக்குழுவினர் இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளின் அரசமைப்பை முன்மாதிரியாக கொண்டு இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தை, அதாவது ஒரு நிமிஷம்ங்க, இது போன்ற 64 நாடுகளின் உள்ள கொடுத்திருக்கணும்ப்பா. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா, இந்தியா, ரஷ்யா போன்ற 64 நாடுகளின் உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். சரியா, சோ 64 நாடுகளின் அரசமைப்பை முன்மாதிரியாக கொண்டு இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினர் அப்படின்னு இருக்கும். அது தவறு. ஏன்னா 60 நாடுகளோட அரசமைப்பை எடுத்துதான் அவங்க வந்து இது பண்ணிருப்பாங்க. சரியா, 60 நாடுகளோட அரசமைப்பை எடுத்துதான் அவங்க இதை வந்து பிரேம் பண்ணிருப்பாங்க நம்ம இந்தியாவோட அரசமைப்பை. சோ 64 அப்படின்ற நம்பர் என்னன்னா 64 லட்சம். சரியாப்பா, 64 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருப்பாங்க. சோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா கூற்று 1 சரி 2 தவறு. சரியாப்பா, உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ல இல்ல, ஆனா கொஸ்டின் பேப்பர்ல இந்த 64 கரெக்டா இருக்கும். சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, 17வது கொஸ்டின். 17 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கீழ்காணும் வினைகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி, உண்மை பிரதிகள் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டு ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் கிடையாதுப்பா, ஹிந்தி மற்றும் ஆங்கிலம். சரி, ஆங்கில மொழியில தான் எழுதப்பட்டு ஹீலியம் நிரப்பப்பட்ட வாயுல வச்சு பாதுகாக்கப்படுது. சரி, அப்ப இதுக்கு ஆப்ஷன் டி. அடுத்து 18 பாருங்க. இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் எது, எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் ஏ, டைரக்ட் கொஸ்டின் தான். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் அப்படின்றதுதான் கரெக்ட். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. 1929 முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, எங்க கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் வலுப்பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பா. சரியா, லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அதாவது இதுல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1930
1930 ஜனவரி. சரியாப்பா, ஜனவரி 26 வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதந்திர நாளா வந்து கொண்டாடி இருப்பாங்க. இதுதான் நம்ம குடியரசு தினமா ஏற்றுக்கொண்டிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா 1929 டிசம்பர் 31லயே வந்து கொடியை ஏத்திருப்பாங்கப்பா. சரியா, நம்ம பழைய புக்ல 26ல தான் கொடி ஏத்திருப்பாங்கன்னு இருக்கும். ஆனா நம்ம 12th ஹிஸ்டரி புக்ல 1929 டிசம்பர் 31 அன்றே கொடியேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 20வது கொஸ்டின் பா. 20வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி ஆபிரகாம் லிங்கன். சரி, ரைட், ஓகே, சரிதான். சரியாப்பா, ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது நேரடி மக்களாட்சி முறையை வெற்றிகரமாக செயல்படுத்தும் நாடு எது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. ரெண்டுமே கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் இணைகளில் சரியற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியாப்பா, அப்ப 21க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. எதுவுமே இல்ல, எல்லாமே சரியானதான். நாடாளுமன்ற மக்களாட்சி இந்தியா இங்கிலாந்து, அதிபர் மக்களாட்சி அமெரிக்கா கனடா, மக்களாட்சி அமைப்புகளில் முடிவெடுக்கும் அதிகாரம் தலைவரிடம் குவிந்திருக்காது. கரெக்ட் தான். சரியாப்பா, மக்களாட்சி நடைபெற அமைப்புகள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட தலைவரிடம் வந்து அதிகாரம் வந்து குவிஞ்சிருக்காது. அதிகாரம் ஒரு குழுவிடம் மட்டுமே இருக்கும். அதாவது குழு அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா எம்எல்ஏ இல்லாட்டி எம்பி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ இல்லாட்டி எம்பி, அந்த குழுக்கள் கிட்டதான் அதிகாரம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட தலைவரிடம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து 2007 எந்த எந்த நாளை மக்களாட்சி தினமாக ஐநா கொண்டாடுகிறது? ஐநா உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பா. சரியா, செப்டம்பர் 15. டிசம்பர் 10 என்ன அப்படின்னா மனித உரிமைகள் தினம். சரியா, மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் 10. அதே மாதிரி மார்ச் 22 என்ன அப்படின்னா தண்ணீர் தினம்ப்பா, தண்ணீர் தினம். நவம்பர் 1 வந்து உள்ளாட்சி நாள். நவம்பர் 1 உள்ளாட்சி நாள். சரியாப்பா, சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம கிராம சபை கூட்டங்கள் தமிழ்நாட்டுல மட்டும் 6 நாட்கள் நடக்குது. 4 நாட்கள் எல்லாத்துக்குமே தெரியும், சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி, உழைப்பாளர் தினம். சரியாப்பா, கூடுதலா 2 நாள் நடக்குது. எது அப்படின்னா ஆப்ஷன் சி மார்ச் 22, ஆப்ஷன் டி நவம்பர் 1. கூடுதலா நம்ம தமிழ்நாட்டுல 6 நாட்கள் கிராம சபை கூட்டம் நடக்குது. சரியாப்பா, அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்க. அதாவது 2007 எந்த நாளை ஐநா உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ஆன்சர், அதாவது கீழ்காணும் சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, ரைட். 2007 எந்த நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது? ஒரு நிமிஷம் இருங்க, கொஸ்டின் வந்து இதுல தவறா ஃப்ரேம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து இதுல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. அப்போ 22 நீங்க எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு இது கரெக்டா இருக்குப்பா. சரியா, 22ல மாறி இருக்கு. எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு இந்த கொஸ்டின் கரெக்டா இருக்கும். சரியா, கீழ்காணும் சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுல சரியான இணை எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டிபா. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது அப்படின்னா நியூசிலாந்து. சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மக்களாட்சியின் பிறப்பிடம் அமெரிக்கான்னு கொடுத்திருக்காங்க, கிடையாது, கிரேக்கம். கிரேக்கம். சரியாப்பா, இது பாருங்க, டெமோக்ரசி என்கிற ஆங்கில சொல் டெமோஸ் மற்றும் கிரேட்டியா என்ற லத்தீன் சொற்களில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. லத்தீன் கிடையாது, கிரேக்க சொல்பா. கிரேக்கம், கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சரி, ரைட். அடுத்து பாருங்க, டெமோஸ் என்றால் அதிகாரம், கிரேட்டியா என்றால் மக்கள் கொடுத்திருக்காங்க. அது அப்படியே மாத்தி இருக்கு. டெமாஸ்னா மக்கள், கிரேட்டீரியா அப்படின்னா அதிகாரம். அதத்தான் மக்கள் அதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியாப்பா, மக்கள் அதிகாரம். ரைட். அடுத்து 24 பாருங்க. 24 ஆப்ஷன் பி பா. அதாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா கூற்று 1 சரி 1 தவறு 2 சரி. அதாவது 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை உள்ள பகுதி நகராட்சி என்று வரையறுக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. அது நகராட்சி கிடையாதுப்பா, மாநகராட்சி. மாநகராட்சி என்று அழைக்கப்படுகிறது. சரியா, 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவில் பழமையான உள்ளாட்சி அமைப்பு. கரெக்ட் தான். சரியா, அப்ப நகராட்சிக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை,
பேரூராட்சிக்கு 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை. இப்படியே வருஷப்படி வரும்பா. பேரூராட்சினா 10,000, நகராட்சினா 1,00,000, மாநகராட்சினா 10,00,000. சரி, அடுத்தது பாருங்க. தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டம் ஆண்டிற்கு எத்தனை முறை நடத்தப்படுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க? 6 நம்ம சொல்லிட்டோம். சரியாப்பா? கூடுதலா மார்ச் 22, ஏப்ரல் 1. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க. செயல் அலுவலர் எதன் நிர்வாக அலுவலராக நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து பேரூராட்சிப்பா. சரியா? ஆக்சுவலா நகராட்சிக்கு யார் வருவாங்க அப்படின்னா நகராட்சி ஆணையாளர் வருவாரு. நகராட்சி ஆணையாளர் குரூப் 2ல பாஸ் பண்றாங்கல்ல, அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நகராட்சியோட நிர்வாக அலுவலர். மாநகராட்சிக்கு வந்து மாநகராட்சி ஆணையாளர் வருவார்ப்பா. இவர் வந்து ஒரு IAS பிரிவு அதிகாரியா மாநகராட்சி ஆணையரை நியமிப்பாங்க. அடுத்து பாருங்க 27வது கொஸ்டின். 27வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டிப்பா. கூற்று 1, 2 ரெண்டுமே தவறுதான். ஏன்னா அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் 38% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது 33%, 38 கிடையாது. சரியா? அதே மாதிரி பாருங்க, இது 2018ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு 50% உயர்த்துச்சுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது 2016. சரியாப்பா? அடுத்து பாருங்க 28வது கொஸ்டின். கீழ்காணும் இணைகளில் சரியற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 28. ஆப்ஷன் சி தான்ப்பா சரியற்றது. இது ஏன் அப்படின்னா முதல் உலகப் போருக்கு பின் ஜீப்ரா கிராசிங் உருவாக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது முதல் உலகப் போர் கிடையாதுப்பா, 2ஆம் உலகப் போர். சரியா? 2ஆம் உலகப் போர். ரைட், ஓகேப்பா. அடுத்து பாருங்க 29வது கொஸ்டின் பா. இங்க பாருங்க, சாரி, அதாவது என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 29க்கு ஆப்ஷன் ஏ தான்ப்பா கரெக்ட். சரியா? 29க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நான் மாத்தி சொல்லிட்டேன். சரியாப்பா? அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் கரெக்ட். 16 என்ன சொல்லுது அப்படின்னா பொது வேலையில் சம வேலை வாய்ப்பு கரெக்ட். 15 வந்து பாகுபாட்டை தடை செய்தல். சரியாப்பா? 15 பாகுபாட்டை வந்து தடை செய்யறது. 18 தான் வந்து என்னன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரியா? இப்ப 29க்கு ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்ட்பா. சரியா? 18க்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரியா? பாகுபாட்டை தடை செய்தல் எது அப்படின்னா ஒரு நிமிஷம் அதாவது பாத்துருவோம். 29 மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் டயம் இருக்குது. சரியா? ரைட், ஓகே, பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஆப்ஷன் ஏ. 1 வந்து சிப்பா. சரியா? இந்த 29க்கு 1 வந்து சி, 2 ஏ பொது வேலையில் சம வேலை வாய்ப்பு, 15 டி பாகுபாட்டை தடை செய்தல். சரியா? 15க்கு ஆர்டிகல் 15 டி வந்து பாகுபாட்டை தடை செய்தல். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. அதே மாதிரி சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் மூலம் வேறுபடுத்தலுக்கு தடை. சரியா? ஆப்ஷன் 29க்கு ஆப்ஷன் ஏ தான்ப்பா கரெக்ட். சரியா? அடுத்தது பாருங்க 30. 30 பார்க்கலாம். 30வது கொஸ்டின். ரைட். சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 1971. இது டைரக்ட் கொஸ்டின் தான். சரியாப்பா? அடுத்தது பாருங்க. அடுத்தது 31வது கொஸ்டின். ஐக்கிய நாடுகள் சபை 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான எத்தனை குறிக்கோளை வெளியிட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 17 குறிக்கோளை வெளியிட்டிருப்பாங்க. சரியாப்பா? அதே மாதிரி இது வந்து 5வது பகுதி. இதுல இருக்க 5வது பகுதி பாலின சமத்துவத்தை குறிக்கும். பாலின சமத்துவம். அந்த குறிக்கோள்ல இருக்க 5வது பிரிவு பாலின சமத்துவத்தை குறிக்கும். சரியாப்பா? அப்ப ஐக்கிய நாடுகள் சபை 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கு எத்தனை குறிக்கோளை வெளியிட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 17 குறிக்கோளை வெளியிட்டது. சரி, ரைட். அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் இணைகளில் சரியற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியற்றது எது அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து சரியற்றது, அதாவது தவறு. ஏன்னா அரசியல் கட்சி துவங்குவதற்கு குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. 50 கிடையாது, 100 உறுப்பினர்கள் வந்து வேணும். இது ஒண்ணுதான் இதுல தவறா இருக்கு. சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க 33வது கொஸ்டின். 33. ரைட். 33 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சீனா. சரியாப்பா? அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து
இரு கட்சி முறை. சரியா, அதாவது சுதந்திர கட்சி ஒண்ணு, சுதந்திர கட்சி ஒண்ணு, இன்னொன்னு குடியரசு கட்சி ஒண்ணு. சரியாப்பா, ரெண்டு கட்சி இருக்கும் அமெரிக்கால. இப்போ டொனால்டு ட்ரம்ப் ஜெயிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடியரசு கட்சி. சரியா, இந்தியா பிரான்ஸ் பல கட்சி முறை. சரியாப்பா, அப்போ ஒரு கட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடு எதுனா ஆப்ஷன் டி சீனா. அடுத்து 34 பாருங்க. 34க்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி பா. சரியா, மக்களாட்சி அப்படின்றது மக்களின் ஆட்சி, தேர்தல் ஆணையம் அப்படின்றது சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். இது புக் பேக், சோ ஒரு கொஸ்டின் புக் பேக் வச்சிருவோம் அப்படின்றதுக்காக வச்சேன். சரியாப்பா, இது அதாவது 3வது பாருங்க, பெரும்பான்மை அப்படின்றது, பெரும்பான்மை கட்சி அப்படின்றது அரசாங்கத்தை அமைப்பது, எதிர்கட்சி அப்படின்றது அரசியல் கொள்கை, அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது. சரியா, அடுத்து 35 பாருங்க. 35 இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏப்பா, கூற்று 1 சரி 2 தவறு. அதாவது சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் ஏவி டைசி அப்படின்றது கரெக்ட். இவர் அமெரிக்க வல்லுனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவர் அமெரிக்க வல்லுனர் கிடையாதா, இவர் வந்து பிரிட்டிஷ் பொருளாதார வல்லுனர், பிரிட்டிஷ் பொருளாதார வல்லுனர். சரியா, சரி ரைட் ஓகே. அடுத்தது பார்த்தலாம். 36வது, கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. அரியலூர் மாவட்டம். சரியா, அதாவது இந்த மீனை வந்து வேட்டியை வச்சுதான் அரிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப கரை வெட்டி, அப்ப கரை வேட்டின்ற மாதிரி ஞாபகம், கரை வெட்டி அரியலூர் மாவட்டம். அப்ப சிவகங்கையில என்னப்பா இருக்கு, சிவகங்கையில வந்து வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம்ப்பா, வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். ஈரோடுல வெள்ளோடு. சரியா, வெள்ளோடுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஸ்கூல் புக்ல வெள்ளோட்டுன்னு இருக்கும், ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா, அடுத்து காஞ்சிபுரம் வந்து வேடந்தாங்கல்பா, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். சரி ரைட், அடுத்து பாருங்க 37வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, மேகமலை நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பா, சுருளி நீர்வீழ்ச்சி, தேனி மாவட்டம்ப்பா. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தேனி மாவட்டம், மேகமலையும் அங்கதான் இருக்கு. சோ ரெண்டையுமே ஞாபகம். ஆகாய கங்கை அப்படின்றது நாமக்கல் மாவட்டம்ப்பா. சரியா, நாமக்கல் மாவட்டம், அதாவது ஆகாயத்துல இருந்துதான் கல்லு விழுகும்னு ஞாபகம். அதே மாதிரி குரங்கு நீர்வீழ்ச்சி அப்படின்றது கோவைப்பா, கோவை மாவட்டம் தான் குரங்கு நீர்வீழ்ச்சி இருக்கும். கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி வந்து சேலம், சேலத்துக்கு மாம்பழம் ஃபேமஸாப்பா, அப்ப கிளிமூக்கு மாம்பழம் அப்படின்ற மாதிரி ஞாபகம். அடுத்து பாருங்க 38வது கொஸ்டின். ரைட் ஓகே, ஒரு நிமிஷம்ப்பா. 38வது கொஸ்டின் பார்க்கலாம். 38வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ரைட் ஓகே, தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெற ஒரு கட்சி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் எத்தனை மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 மக்களவை தொகுதியில வெற்றி பெற்றிருந்தா. சரியா, தேசிய கட்சியா ஒரு கட்சி அங்கீகாரம் பெறதுக்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதியில வந்து வெற்றி அடைஞ்சிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 மாநிலங்கள்ல 2% தொகுதிகள் பிடிச்சிருக்கணும். சரியாப்பா, 3 மாநிலங்கள்ல குறைஞ்சபட்சம் 2% தொகுதிகள்ல அவங்க ஜெயிச்சிருக்கணும். அதே மாதிரி ரைட் ஓகே, இதுதான் சரியா, 3 மாநிலங்கள குறைஞ்சபட்சம் 2% தொகுதி ஜெயிச்சிருக்கணும். இது இல்லாட்டி இது சக்சஸ் பண்ணிருக்கணும். ரைட், அடுத்து பாருங்க 39, ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்க சட்டப்பேரவையின் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் எத்தனை சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 3% தொகுதியில குறைஞ்சபட்சம் அவங்க வெற்றி பெற்றாதான்ப்பா. அதாவது ஒரு கட்சி மாநில கட்சியா அங்கீகரிக்கப்படணும்னா சட்டப்பேரவையோட மொத்த தொகுதிகள்ல குறைந்தபட்சம் 3% தொகுதிகளாச்சு ஜெயிச்சாதான் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாநில கட்சியா அங்கீகரிக்கப்படுவாங்க. அடுத்து பாருங்க 40வது கொஸ்டின் பா, 40வது கொஸ்டின். சரி ரைட் ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 2 ரெண்டுமே சரிதான். 1968 சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், ஒதுக்கப்படாத சின்னங்கள் 2 வகை உள்ளது. விலங்குகளின் சின்னம் வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளது. யானை, சிங்கம் இது 2 மட்டுமே விதிவிலக்கு பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, இது 2 மட்டும் நம்மளுக்கு கரெக்ட். சரியா, சரி ரைட் ஓகே. அடுத்தது பாருங்க, இன் விச் ஸ்டேட் காசிரங்கா நேஷனல் பார்க் லொகேட்டட் கொடுத்திருக்காங்க. எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மேற்கு வங்கம். சரியாப்பா, மேற்கு வங்கம் மாநிலம். ஓகே, காசிரங்கா, சாரி மேற்கு வங்கம்லப்பா, அசாம். சரியா, ரைட் ஓகே. காசிரங்கா எந்த மாநிலத்துல உள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அசாம் மாநிலம். ரைட், ஒற்றை கொம்பு காண்டாமிருகம்பா. சரியா, ஒற்றை
கொம்பு காண்டாமிருகம். காண்டாமிருகம் சரியா? இதுல கொஸ்டின் மார்க்கோட இருக்கு. சோ உங்களுக்கு வரும்போது, அதாவது ஒரு நிமிஷம்ங்க. ரைட், ஓகேப்பா. இது இந்த கொஸ்டின் மார்க் இல்லாம இருக்கு. அடுத்து உங்களுக்கு வரும்போது இதுல வந்து கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. ஒரு நிமிஷம். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல இது கரெக்டா இருக்கும் சரியாப்பா? அடுத்து 42வது கொஸ்டின் பாருங்க. ஒரு பெண் ஆரம்ப கல்வி பயின்றால் அவரின் வருவாய் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏப்பா 20% அதிகரிக்கும் சரியா? அப்போ ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றாங்க அப்படின்னா அவங்களோட வருவாய் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்னா 20% அதிகரிக்கும். இப்ப கூடுதலா 10% கல்வி பயின்றாங்கன்னா ஜிடிபில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 3% அதிகரிக்கும். நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 3% அதிகரிக்கும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானதுப்பா. ஒரு பெண் ஆரம்ப கல்வி பயின்றாங்கன்னா அவங்க, அதாவது அவங்களோட வருவாயில 20% அதிகரிக்கும். இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடுதலா ஆரம்ப கல்வி போக கூடுதலா ஒரு 10% கல்வி கட்டுறாங்கன்னா நாட்டோட ஜிடிபி 3% உயர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து 43வது கொஸ்டின் பாருங்கப்பா. 43 வந்து ஆப்ஷன் சி சரியாப்பா? அதாவது 43 ரைட். முதல் கீழ்காணும் இணைகளில் இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள் சார்ந்து தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி முதல் பெண் உச்சநீதிமன்ற நீதிபதி மீரா குமார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்கப்பா. அது தவறு சரியா? மீரா குமார் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் பெண் மக்களவை சபாநாயகர் சரியா? மக்களவை சபாநாயகர். சரி, அப்போ முதல் பெண் உச்ச நீதிமன்ற நீதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாத்திமா பீவிப்பா. பாத்திமா பீவி சரியா? ரைட், ஓகே. அடுத்து 44 முதலாக விண்வெளியை அந்த ஆப்ஷன் டிப்பா சரியா? வாலண்டினா தெரஸ்கோவா தான் சரியா? சார்லஸ் கூப்பர் யாரு அப்படின்னா ஒலிம்பிக்ல தங்கம் ஜெயிச்சவங்க. ஒலிம்பிக்ல தங்கம் ஜெயிச்சவங்க தான் யாரு அப்படின்னா சார்லஸ் கூப்பர் சரியாப்பா? 44 ஒலிம்பிக்ல தங்கம் ஜெயிச்சவங்க சார்லஸ் கூப்பர் சரியா? ரைட். அதாவது விண்வெளியை அடைந்த முதல் பெண் வாலண்டினா தெரஸ்கோவா. இவங்க தான் ரஷ்யாவை சேர்ந்தவங்க. சோ மாத்திக்கங்கப்பா. முதலாக விண்வெளியை அடைந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி வாலண்டினா தெரஸ்கோவா. சார்லஸ் கூப்பர் வந்து முதலா ஒலிம்பிக்ல தங்கம் பதக்கம் வென்றவங்க இங்கிலாந்தை சேர்ந்தவங்க சரியா? இவங்க இங்கிலாந்தை சேர்ந்தவங்க சரியாப்பா? சினிமாவை பண்டார நாயகா இலங்கையை சேர்ந்தவங்க. ஜான்கோ தபே எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினவங்க ஜப்பானை சேர்ந்தவங்க சரியா? ரைட், ஓகே. மாத்திக்கங்கப்பா. 44க்கு ஆன்சர் டி. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல 29, அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. அதையும் மாத்திக்கங்க, இதையும் மாத்திக்கங்க சரியா? ரெண்டாவது சொல்லும்போது கரெக்டா சொல்லியிருக்கேன், பாத்துக்கங்க சரியா? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1986 டிசம்பர் 24 சரியா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். அடுத்து 46வது பாருங்க. நுகர்வோரின் புகார்கள் எத்தனை லட்சத்திற்கு மேல் இருந்தால் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி 20 லட்சம் சரியா? அதே மாதிரி இப்ப தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னா 1988. இப்ப 20 லட்சத்துக்கு கீழே இருந்தா அதை விசாரிக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து மாவட்ட சரியாப்பா? மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் சரியா? அதாவது 20 லட்சத்துக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் விசாரிப்பாங்க. 20 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் விசாரிப்பாங்க. சோ 1 கோடி கிட்ட அந்த நுகர்வோர் புகார்கள் இருந்துச்சு அப்படின்னா இத தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் விசாரிப்பாங்கப்பா சரியா? இது வந்து 1986 சட்டத்தின்படி 1988 கொண்டு வரப்பட்டது. அடுத்து 47 பாருங்கப்பா. 47 சரியா? என்ன கொடுத்திருக்காங்க? கீழ்காணும் இணைகளில் தவறானது எதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் தவறு சரியா?
பொருட்களின் சட்டம் 1986 கொடுத்திருக்காங்க. இது 1980. சரியாப்பா, 1980 தான் கரெக்ட். இன்னொன்னு கூடுதலா சட்ட அளவீட்டு சட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட அளவீட்டு சட்டம். சரியாப்பா, சட்ட அளவீட்டு சட்டம் 2009. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்து 48வது கொஸ்டின் பாருங்கப்பா. என்ன கொடுத்திருக்காங்க? பெண்கள் சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியாப்பா, பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றன. சரியா, கரெக்ட் தான். பெண்கள் அதிகமாக பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள் கரெக்ட் தான். மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை கரெக்ட் தான். மேலே உள்ள அனைத்தும். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 49 பாருங்க. வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவற விடுவது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காரணம், கல்வி கட்டணம் உயர்வு காரணமா சிறுவர்கள் மட்டும்தான் பள்ளிக்கு போறாங்க, சிறுமிகளை நிப்பாட்டிடுறாங்க. கரெக்ட் தான். பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுவது, அதுவும் கரெக்ட் தான். சரியாப்பா, பெண் குழந்தை திருமணம் அவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது, இது கரெக்ட் தான். அப்ப இதுக்கு ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்தும். சரி, அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்க. மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் எது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறைப்பா. ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு கரெக்ட். சரியா, அதாவது ரைட், அதாவது மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி, சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. இது 3 இணைந்துதான் ஒரு மாநிலத்தை இயக்குறாங்க. சரியா, ரைட். 51வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் இணைகளில் சரியற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான்ப்பா சரியற்றது. ஏன்னா சூரியன் ஒளியை தானே உமிழக்கூடிய மிகப்பெரிய கோல் ஆகும் சொல்லி கொடுத்திருக்காங்க. கோல் கிடையாது, விண்மீன். சரியாப்பா, சூரியன்றது கோல் கிடையாது, விண்மீன். மிச்சம் எல்லாமே கரெக்ட் தான். சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் 99.8% உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது கரெக்ட் தான். அதே மாதிரி இதன் மேற்பரப்பு வெப்பம் 6000 டிகிரி செல்சியஸ் கரெக்ட் தான். இதன் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் 8.3 நிமிடங்கள் ஆகிறது, இது கரெக்ட் தான். சரியா, அடுத்து 52வது கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கீழ்காண்பவைகளில் எது வெளிப்புற கோள்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வியாழன் தான்ப்பா வெளிப்புற கோள்கள் இல்லை. சரியா, அப்ப பாருங்க, புதன், வெள்ளி, புவி, வியாழன்ல செவ்வாய். சரியாப்பா, செவ்வாய் இது உட்புற கோள்கள். சரியா, அப்ப வெளிப்புற கோள்கள் எது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். சரியாப்பா, அப்ப கீழ்காண்பவைகளில் எது வெளிப்புற கோள்கள் அல்ல அப்படின்னா வியாழன். அப்ப உட்புற கோள்கள் எது எது அப்படின்னா புதன், வெள்ளி, புவி. இது 3 உட்புற கோள்கள். வியாழன் பிளஸ் நீங்க கூடுதலா இந்த செவ்வாய். சரியாப்பா, செவ்வாயும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இது வெளிப்புற கோள்கள். அடுத்தது பாருங்க. 53வது கொஸ்டின். சரி, ரைட், ஓகே. அந்திப்பொழுதிலும் எந்த கோளை நாம் வெறும் கண்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ, புதன் கோள். சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்து 54வது கொஸ்டின் பார்க்க போறோம்ப்பா. சரியற்ற கூற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியாப்பா, சரியற்ற கூற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க, ஆப்ஷன் பி தான்ப்பா சரியற்றது, அதாவது தவறானதுன்னு அர்த்தம். சரியா, செவ்வாய்க்கோளை ஆய்வு செய்ய இஸ்ரோ சந்திராயன் என்னும் விண்கலத்தை அனுப்பியதுன்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. மங்கள்யான் அப்படின்ற விண்கலத்தை தான் அனுப்பியிருப்பாங்க. சரியாப்பா, மங்கள்யான் எப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 24/9/2014 மங்கள்யான் அனுப்பப்பட்ட ஆண்டு. சரியாப்பா, சந்திராயன் எப்போது அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னா 2008ஆம் ஆண்டு அனுப்பப்பட்டிருக்கோம். அப்ப இதுக்கு ஆன்சர் பி தான் கரெக்ட். சரியா, அடுத்து பாருங்க. 55வது கொஸ்டின். 55வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கூற்று 1, வளிமண்டலத்தில் காணப்படும் நைட்ரஜன் வாயுக்களில் நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21% கொடுத்திருக்காங்க. கரெக்ட். அட்மோ என்ற கிரேக்க சொல்லுக்கு வலி அல்லது காற்று என்று பொருள். ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் பி. அடுத்து 56வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏப்பா.
வெப்பமான கோள் வெள்ளி, வளையம் உள்ள கோள் சனிக்கோள், செந்நிற கோள் எது அப்படின்னா செவ்வாய்ப்பா. சரியா? உருளும் கோள் யுரேனஸ். இதுதான் கரெக்ட். வெப்பமான கோள் எதுனா வெள்ளி, வளையம் உள்ள கோள் எது அப்படின்னா சனி, செந்நிற கோள் எது அப்படின்னா செவ்வாய், உருளும் கோள் எது அப்படின்னா யுரேனஸ். சரியா? அடுத்தது பாருங்க, தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கீழ்காண்பவைகளில் எத்தனை இணை தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 2 இணை தவறுப்பா. எது அப்படின்னா 2, 3 தவறு. இப்படி மேபி அடுத்து கேட்டா கேட்கலாம், எத்தனை இணைகள் தவறு அப்படின்னு சொல்லிட்டு. 1 தவறா 2 தவறான்னு கேட்காம எத்தனை இணைகள் தவறுன்னு கேட்கலாம். இது 2 தவறு. ஏன் அப்படின்னா வட அமெரிக்கா அப்படின்றது ராக்கி, தென் அமெரிக்கா அப்படின்றது ஆண்டிஸ் மலைத்தொடர். சரியா? அடுத்தது பாருங்க, சர்வதேச மலைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, டிசம்பர் 11. டிசம்பர் 10 நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மனித உரிமைகள் தினம். சரியாப்பா? மனித உரிமைகள் தினம். ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். சரியா? கல்வி வளர்ச்சி நாள். இன்னொன்னு என்னப்பா பார்த்தோம், இதே ஜூலை 15, அதாவது 2010 உதயகுமார் அப்படின்றவரு நம்மளுடைய ரூபாய் சின்னத்தை ஏற்றுக்கிட்டு இருப்ப, அவர் வடிவமைச்ச நம்மளோட ரூபாய் சின்னத்தை ஒன்றிய அரசு சார்பா ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் 2010 ஜூலை 15 தான். கல்வி வளர்ச்சி நாளும் ஜூலை 15 தான். சரி, அப்ப மார்ச் 24 என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா காசநோய், சர்வதேச காசநோய் தடுப்பு நாள். சரி, ரைட். அடுத்து 59வது கொஸ்டின் பாருங்க, ஆழமான பகுதியான மரியானா அகழி எந்த கடற்பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்ஷன் சி, பசிபிக் பா. இந்த கொஸ்டின் மரியானா அகழியை பத்தி கண்டிப்பா போலீஸ்ல ஒரு தடவையாச்சும் கேட்டுருக்காங்க. எதுக்கு இந்த அகழியை பத்தி திரும்ப திரும்ப கேட்கறாங்கன்னு தெரியல, அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆப்ஷன் ஏ பாருங்க, அட்லாண்டிக். அட்லாண்டிக் அப்படின்றது எஸ் வடிவ கடல்பா. சரியா? எஸ் வடிவ கடல். அதே மாதிரி இங்க வந்து மில்வாக்கி அகழி இருக்கு. மில்வாக்கி அகழி இருக்கு. அதே மாதிரி இந்திய பெருங்கடல்ல உள்ள அகழி எது அப்படின்னா ஜாவா அகழி. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? எஸ் வடிவ பகுதி. சரியாப்பா? அட்லாண்டிக் கடல்ன்றது எஸ் வடிவ பகுதி. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது வட அமெரிக்கா இருக்கும், தென் அமெரிக்கா இருக்கும், இங்க ஆப்பிரிக்கா இருக்கும். இதை பாத்தீங்க அப்படின்னா அப்படி எஸ் வடிவத்துல இருக்கும். சரியா? இந்த அட்லாண்டிக் அதைத்தான் அப்படி சொல்றாங்க. பிளஸ் மில்வாக்கி அகழி இங்கு காணப்படுது. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, 60க்கு பொறுத்துக கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான்ப்பா கரெக்ட். சரியா? வருஷப்படி இருக்குப்பா. 10 டிகிரி கால்வாய் அந்தமான் நிக்கோபார் தீவை பிரிப்பது, 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவு மினிக்காய் தீவை பிரிப்பது, 8 டிகிரி மாலத்தீவு மினிக்காய் தீவை பிரிப்பது, 6 டிகிரி கால்வாய் இந்திரா முனை இந்தோனேசியாவை பிரிப்பது. சரியா? அடுத்து பாருங்க, 61வது கொஸ்டின். 61. சரியா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி, மலாக்கா நீர் சந்தி தான்பா கரெக்ட். சரி, அப்ப ஜிப்ரால்டர் நீர் சந்தி எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் கடலையும் மத்திய தரைக்கடலையும் பிரிக்கிறது. சரியா? அட்லாண்டிக்கையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. அதுதான் என்னன்னா ஜிப்ரால்டர் நீர் சந்தி. அப்ப மலாக்கா நீர் சந்தி எதுக்குப்பா? சரி, மலாக்கா நீர் சந்தி தான் நம்ம பார்த்தோம், ஆன்சர் பார்த்தோம். பெரிங் நீர் சந்தி எதுக்கு அப்படின்னா பசிபிக்கையும் ஆர்டிக் பகுதியும், பசிபிக் பகுதியையும் ஆர்டிக் பகுதியையும் இணைக்கிறதா பெரிங் நீர் சந்தி. அப்ப ஜிப்ரால்டர் அப்படின்றது அட்லாண்டிக் பகுதியும் மத்திய தரைக்கடலையும், பெரிங்கிறது பசிபிக்கையும் ஆர்டிக்கையும், மலாக்கா வந்து இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி. அடுத்து பாருங்க, 62வது கொஸ்டின். 62க்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, கீழ்காணும் வினைகளில் சரியற்றது எது அப்படின்னா மறைந்திருக்கும் வளங்கள் அதிகம் பயன்பாட்டில் இருப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்கப்பா. இது தவறு. ஏன்னா மறைந்திருக்கும் வளங்கள் வந்து குறைந்த பயன்பாட்டில் இருப்பது. சரியா? சரி, குறைந்த பயன்பாட்டில் இருப்பது. ரைட், ஓகே. அப்போ அதிக பயன்பாட்டில் இருக்கக்கூடியது எதுப்பா? அது வந்து கண்டறியப்பட்ட வளங்கள்னு சொல்லுவாங்க. கண்டறியப்பட்ட வளங்கள். எடுத்துக்காட்டு நிலக்கரி, அதை சொல்லலாம் கண்டறியப்பட்ட வளங்கள். அடுத்து பாருங்க, உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வெப்பமண்டல மழைக்காடுகள். சரியாப்பா? 25% மருத்துவ தாவரங்கள்
வெப்பமண்டல மலைக்காடுகள்ல தான் இருக்கு. அதனால உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா வெப்பமண்டல மலைக்காடுகள். சரியா? சரி, ரைட். அடுத்தது பாருங்க, 64வது கொஸ்டின். வளங்கள் அப்படின்றது மனிதனின் பேராசைக்கு என்று அது தேவைக்கு மட்டும்னு கூறியவர் மகாத்மா காந்தி. சரியாப்பா? ஜேசி குமாரப்பா யாருன்னா இவர் வந்து பச்சை காந்தின்னு சொல்லுவாங்க. ஜேசி குமாரப்பாவை பச்சை காந்தின்னு சொல்லுவாங்க. இவரை பச்சை காந்தின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா விஸ்வஜித் குஹா. இவர் தான் சொல்லியிருப்பாரு. யாரு? ஜேசி குமாரப்பாவை பச்சை காந்தின்னு சொன்னவர் விஸ்வஜித் குஹாப்பா. இது 11th எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கு. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 65வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் இணைகளில் சரியற்றது எதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியற்றது. ஏன்னா புவியில் வரையப்பட்ட தீர்க்க கோடுகள் பெருவட்டம் என அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. தீர்க்க கோடுகள் கிடையாதுப்பா, ஈக்குவேட்டார் நிலநடுக்கோடுகள். சரியா? நிலநடுக்கோடுகள் தான் பெருவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரியா? ரைட், ஓகே. அடுத்து சுனாமி முன்னெச்சரிக்கை அமைப்பு இன்காய்ஸ் எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைதராபாத்ல அமைக்கப்பட்டுள்ளது. சரியாப்பா? இப்ப இன்காய்ஸ் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்காய்ஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். சரியாப்பா? இதுதான் என்ன அப்படின்னா இன்காய்ஸோட ஃபுல் ஃபார்ம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 67வது கொஸ்டின். இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. பொறுத்துகப்பா. அதாவது பி அலைகள் அப்படின்றது முறிவு அலைகள், எஸ் அலைகள் அப்படின்றது அழுத்த அலைகள், எல் அலைகள் அப்படின்றது மேற்பரப்பு அலைகள். அடுத்து 68வது கொஸ்டின் பாருங்க, மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஸ்ட்ரோம்போலி. சரியாப்பா? ஸ்ட்ரோம்போலி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா? அப்ப மௌனலோவா. சரியா? இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய செயல்படும் எரிமலை. உலகத்திலேயே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை. சரி, ரைட், ஓகே. அப்ப கிளிமாஞ்சாரோ அப்படின்றது செயலிழந்த எரிமலைப்பா. செயலிழந்த எரிமலை. பாரன் தீவு அப்படின்றது மியான்மர், சுமத்ரா இந்த 2 தீவுக்கு நடுவுல உள்ள ஒரே எரிமலை எது அப்படின்னா இந்த பாரன் தீவுல உள்ள எரிமலை தான். சரியா? இது வந்து 2017 கடைசியா வந்து வெப்பத்தை உமிழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஸ்ட்ரோம்போலி எரிமலை. அடுத்தது நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஷ் மூலம் அளக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரிக்டர் அளவுகோல் மூலம் அளக்கலாம்ப்பா. அப்ப சீஸ்மோகிராஃப் எதுக்கு அப்படின்னா புவி அதிர்வு அலைகளை கணக்கிடுறதுக்கு. சரியா? புவி அதிர்வு அலைகளை கணக்கிட. சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. அடுத்து அதான் நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவு அப்படின்னா ரிக்டர் அளவுகோல் வந்துடும். அதே மாதிரி நிலநடுக்கத்தோட புவி அதிர்வு அலைகளை கணக்கிட யூஸ் ஆகிறது எது அப்படின்னா சீஸ்மோகிராஃப். அடுத்து 70வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஆப்ஷன் பி தான்ப்பா கரெக்ட் 70க்கு. சரியா? ரைட். எவரெஸ்ட் சிகரம்ன்றது ஆசியா, கிளிமாஞ்சாரோ ஆப்பிரிக்கா, அதாவது அகான்காகுவா தென் அமெரிக்கா, மெக்கன்லி வட அமெரிக்கா. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா. ஏன்னா வரைபடங்கள் சார்ந்து ஒரு கொஸ்டின் மேபி கேட்கலாம். நில வரைபடங்களில் காணப்படும் வண்ணங்களில் தவறான பொருத்தம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கருப்பு அப்படின்றது சாலை கிடையாதுப்பா. கருப்பு அப்படின்றது என்னன்னா இருப்பு பாதை, ரயில்வே டிராக், இருப்பு பாதை. சரியா? அதே மாதிரி சாலை என்ன கலர்ல கொடுத்திருப்பாங்க அப்படின்னா சிவப்பு கலர்ல கொடுத்திருப்பாங்க. குடியிருப்பு பகுதிகளிலும் சிவப்பு கலர்ல இருக்கும். சரியாப்பா? குடியிருப்பு பகுதிகள். அப்போ மஞ்சள்ன்றது விவசாயம், பச்சைன்றது காடுகள், நீலம்ன்றது நீர்நிலைகள். இதுக்கு ஆன்சர் ஏ. அடுத்து 72 பாருங்க.
72வது கொஸ்டின். சரி, 2003 சுனாமிக்கு பின், சரியாப்பா, 2003 சுனாமிக்கு பின் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது கஜா புயல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா, ரைட், ஓகே. அடுத்து கூற்று 1, 2 சரி. ஆப்ஷன் சி பா இதுக்கு கரெக்ட். சுனாமி என்பது ஜப்பானிய மொழியில், இருங்க பாப்போம். சுனாமி என்பது ஜப்பானிய மொழியில் நாமி அப்படின்றது துறைமுகம், சு அப்படின்றது அலைகள். ரைட், ஆப்ஷன் டி தான்ப்பா கரெக்ட். என்னன்னா கூற்று 1, 2 தவறு. ஏன் அப்படின்னா 2004 சுனாமிக்கு பின், சரியா, அவங்க 2003 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சுனாமி என்பது ஜப்பானிய மொழியில் அதாவது சு டிஎஸ்யூ அப்படின்றது துறைமுகம்னு வரும். சரியா, நாமி அப்படின்றது அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியாப்பா, அப்ப கூற்று 1, 2 ரெண்டுமே தவறுதான். சரியா, 72க்கு ஆப்ஷன் டி. சரியா, அடுத்தது பார்ப்போம். 73வது கொஸ்டின். இந்தியாவின் மேலாண்மை சட்டம் NMPA, அதாவது இந்தியாவின் மேலாண்மை சட்டம் NMPA கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2005. சரியாப்பா, அடுத்தது பாருங்க. 74வது கொஸ்டின். அதாவது இது பேரிடர் மேலாண்மை சட்டம்னு வந்திருக்கணும்பா. சரியா, பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னா 2005. சரியா, பேரிடர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். சரியா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இன்ட்ரோடியூஸ்ட் இன் இந்தியா வந்து 2005. ரைட், ஓகே. அடுத்து 75. கீழ்காணும் வினைகளில் சரியற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியற்றது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான்ப்பா சரியற்றது. ஏன்னா சர்தார் சரோவர் அப்படின்றது பஞ்சாப் கிடையாது, அது வந்து குஜராத். சரியாப்பா, சர்தார் சரோவர் அப்படின்றது குஜராத். அப்போ பஞ்சாப்க்கு என்னப்பா வரும்? பக்ரானங்கள் வரும்பா. பஞ்சாப்க்கு பக்ரானங்கள். அடுத்து 76வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு அதாவது தாமன் ஜோதி காற்றாலை பண்ணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒடிசா மாநிலம் அப்படின்றதாப்பா கரெக்ட். சரியா, தமிழ்நாட்டுக்கு அப்ப என்ன வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா முப்பந்தல் தமிழ்நாட்டுக்கு வரும். மகாராஷ்டிராக்கு பிரான்வல். சரியாப்பா, பிரான்வல் சங்கிலி ரெண்டு வரும். பிரமன் வெல் சங்கிலி இது ரெண்டும் மகாராஷ்டிராக்கு. ராஜஸ்தானுக்கு ஜெய்சால்மர். சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க 77வது கொஸ்டின். தரிகார்ஜ சனை எந்த நாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீனால உள்ளதுப்பா. சரிங்களா, தரிகார்ஜ சனை எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னா சீன நாட்டில் அமைந்துள்ளது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நீர்மின் சக்தி நிலையம் எது அப்படின்னா தரிகார்ஜஸ் அணை தான். சரியா, ரைட், ஓகே. இது 1954 இதோட பணியை துவக்கியிருப்பாங்க. இதோட பணி வந்து 2012 முடிஞ்சிருக்கும். சோ உலக அளவுல மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது அப்படின்னா தரிகார்ஜஸ் அணை, சைனா. அடுத்து 78வது கொஸ்டின் பாருங்க. முதன்மை உற்பத்தியாளர்களில் சரியற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. சோ 78க்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியற்றது. ஏன்னா மெக்சிகோ அப்படின்றது மேங்கனீஸ் கிடையாது, வெள்ளி உற்பத்தியில அதிகமா இருப்பாங்க. சரியா, அதே மாதிரி மேங்கனீஸ்க்கு எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. சரி, அடுத்தது மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா தாமிரம். இது டைரக்ட் கொஸ்டின் தான், அதனால அடுத்தது போயிடலாம்ப்பா. 80 பாருங்க. 80வது கொஸ்டின். இதுக்கு ஆப்ஷன் சி தான்ப்பா கரெக்ட். சரியா, சரி. உலோக வளம் அப்படின்றது இரும்பு, அலோக வளம் அப்படின்றது மைக்கா, புதைபடிவ எரிபொருள் பெட்ரோலியம், சுண்ணாம்புக்கல் படிவுப்பாறை. அடுத்தது பாருங்க 81வது. சாரநாத் சுற்றுலா தலம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. உத்திர பிரதேசம். சரியாப்பா, உத்தரப்பிரதேசம். 81 உத்திரன் கொடுத்திருக்காங்க, நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம், உத்தரப்பிரதேசம். சரியாப்பா, அப்ப பஞ்சாப்ல எதுப்பா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்துட்டு அமிர்தசரஸ். அதாவது நம்ம 7th புக்ல சுற்றுலான்னு ஒரு லெசன் இருக்கும்பா.
இத நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சுற்றுலா லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல அவ்வளவு டேட்டா இருக்கு. இது ஃபுல்லா அதுதான். சரியா? அப்போ ஜம்மு காஷ்மீர்ல வேற என்னப்பா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லடாக் புத்த மடாலயங்கள். சரியா? லடாக் புத்த மடாலயங்கள். அதே மாதிரி கோவால என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம். சென்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம். சரி, அடுத்து பாருங்கப்பா 82வது கொஸ்டின். 82க்கு இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. வருஷப்படி இருக்குப்பா. கான்டாக்ட் சிக்கிம், சிம்லா ஹிமாச்சல் பிரதேசம், டார்ஜிலிங் மேற்கு வங்காளம், சில்லாங் மேகாலயா. மலைவாழ் இடங்கள் அப்படியே டைரக்டா கொடுத்திருக்காங்க. அடுத்து பெரியார் தேசிய பூங்கா எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கேரளால. சரியாப்பா? இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெரியார் தேசிய பூங்கான்றது தமிழ் பெயர் மாதிரி இருக்கும். இது குரூப் 4 ஓல்டு கொஸ்டின். கேரளா. இன்னொன்னு தமிழ் பெயர் மாதிரி வரும்பா. என்ன அப்படின்னா ராஜாஜி தேசிய பூங்கா. அது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உத்தரகண்ட். இது ரெண்டும் தமிழ் பெயர்ல வரும், ஆனா வேற மாநிலங்கள் இருக்கும். சரியாப்பா? அப்ப பெரியார் தேசிய பூங்கா எங்க அப்படின்னா கேரளா, ராஜாஜி தேசிய பூங்கா எங்க அப்படின்னா உத்தரகாண்ட். அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் இருக்கும். எங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல. சரியாப்பா? இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்க அப்படின்னா கோவையில இருக்கும். சோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். 84வது கொஸ்டின். 84 இரண்டு மணல் திட்டுக்கள் இடையே தொட்டில் போன்ற அமைப்பில் அமைந்துள்ள கடற்கரை எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பா. மராரி கடற்கரை கேரளால இருக்கு. கேரளால இருக்கிறது மராரி கடற்கரை. இரண்டு மணல் திட்டுகள் இடையே தொட்டில் போன்ற அமைப்பில் அமைந்துள்ள கடற்கரை மராரி கடற்கரை கேரளா. சரியா? தனுஷ்கோடி நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாடு. அப்போ தகார்வி எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. சரியா? மகாராஷ்டிரா தகார்வி. அகுதா கடற்கரை. சரியாப்பா? அகுதா கடற்கரை கோவா. சரி, அடுத்து பாருங்க 85 கீழ்காணும் இணைகளில் சரியற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குமரகம் பறவைகள் சரணாலயம். தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. குமரகம்னு பேர் வந்தோடனே தமிழ் பேர் மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சிடக்கூடாது. கேரளா. சரியாப்பா? சரி, ரைட்டு. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயம் எதுப்பா? கூந்தன்குளம். சரியா? பறவைகள் சரணாலயம் கூந்தன் குளம். தமிழ்நாட்டுல கூந்தன்குளம். சரியாப்பா? குமரகம் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னா கேரளாப்பா. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்க தமிழ் பெயர் மாதிரி இருக்கிறதுனால நீங்க வாட்டுக்கு தமிழ்நாடுன்னு போட்டக்கூடாது. அதே மாதிரி பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னா கேரளா, ராஜாஜி வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட், இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க 86வது கொஸ்டின். இதுக்கு ஆப்ஷன் ஏதான்ப்பா கரெக்ட். சரியா? உணவு பதப்படுத்துதல் இரண்டாம் நிலை தொழில், இரும்பு எஃகு தொழிற்சாலை, உணவு பதப்படுத்துதல் வேளாண் சார்ந்த தொழில், இரும்பு எஃகு தொழிற்சாலை இரண்டாம் நிலை தொழில், வங்கி சேவை. சரியா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ உணவு பதப்படுத்துதல் வேளாண் சார் தொழில், இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து இரண்டாம் நிலை தொழில், வங்கி சேவை தொழில். சரி, அடுத்து 87 ஆப்ஷன் பி கூற்று 1, 2 சரி. ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். வேலை பகுப்பு முறையை ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் அவற்றை உருவாக்கும் காரணிகள் ஒரு ஆய்வு. இது ரெண்டும் சரிதான். சரி, அடுத்தது பாருங்க முக்கியமானது. மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ஹரியானா. சரியாப்பா? 2003ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க. சோ 2005ஆம் ஆண்டு இந்த வரி வந்து 24 மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்டி எப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 ஜூலை 2017. இது எப்படிப்பா ஷார்ட்கட்டா ஞாபகிக்கிறது? 17 ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. 1/7/2017. அப்ப 17 என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி. அடுத்து 90வது கொஸ்டின் பாருங்க. முதன்மை காரணிகள் என்பது யாது? சரியா? முதன்மை காரணிகள்
என்பது யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி நிலம் மற்றும் உழைப்பு, அதுதான் முதன்மை காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து 91 கரண்ட் அஃபேர்ஸ்பா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம பார்த்துருவோம். சரியா? புதிய எழுத்தறிவு பாரத திட்டம். சரியா? புதிய எழுத்தறிவு பாரத திட்டம். ரைட். என்ன கொடுத்திருக்காங்க? கூற்று 1ல 15 வயது மேற்பட்டு எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவை வழங்குவது. கரெக்ட் தான். இத்திட்டத்தில் தேர்ச்சி அடைந்தவர்கள் எண்ணிக்கையில் முதலிடம் கேரளான்னு கொடுத்திருக்காங்கப்பா. தவறு. சரியா? முதலிடம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான்ப்பா கரெக்ட். சரியா? முதலிடம் தமிழ்நாடு. சரியா? அதாவது தமிழ்நாட்டுல தேர்வு வச்சிருக்காங்க 100% தேர்ச்சி. இந்த 15 வயதுக்கு மேற்பட்டு எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு அடிப்படை எழுத்தறிவை வழங்குறதா என்ன அப்படின்னா புதிய எழுத்தறிவு பாரத திட்டம். இந்த திட்டத்தின்படி அந்த நிறைய பேர்த்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து தேர்வு வச்சிருக்காங்க. 100% தேர்ச்சி அடைஞ்சது எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். அப்ப கூற்று 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் ஏ தான்ப்பா கரெக்ட். சரி, அடுத்தது பாருங்க. 92வது கொஸ்டின். ரைட். 92 தமிழ்நாட்டில் 3வது டைடல் பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் பட்டாபிராம். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முதல் டைடல் பூங்கா சென்னை தரமணி, 2வது டைடல் பூங்கா கோவை பீளமேடு, 3வது டைடல் பூங்கா திருவள்ளூர்ல பட்டாபிராம் அப்படின்ற பகுதியில அமைக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் டி காஞ்சிபுரம் திருமுடிவாக்கம் இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காக சிட்கோ அமைக்கப்பட்டிருக்குப்பா. சரியா? சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காக சிட்கோ அமைக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா காஞ்சிபுரம் திருமுடிவாக்கம். அடுத்து பாருங்க. போட்டி தேர்வுகளை சீரமைக்க யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ராதாகிருஷ்ணன் தலைமையில. இவரு இஸ்ரோவோட முன்னாள் தலைவர். சரியாப்பா? PR கவாய் இவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா நம்மளோட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. சஞ்சய் மூர்த்தி யாருன்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். சரியா? CAG கேக்னு சொல்லுவாங்கல்ல, தலைமை கணக்கு தணிக்கையாளர், அவர் தான் சஞ்சய் மூர்த்தி. ஞானேஷ்குமார் இப்போது உள்ள நம்மளோட தேர்தல் ஆணையர். சரியா? தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். அதே மாதிரி தமிழ்நாட்டோட முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யாரு அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக். இப்பதான்ப்பா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்களையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அர்ச்சனா பட்நாயக். அடுத்து நிலவிற்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை இந்தியா செயல்படுத்தவிருக்கும் ஆண்டு எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2040. சரியாப்பா? 2027 என்ன அப்படின்னா ககன்யான் திட்டம், விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புற ககன்யான் திட்டம். இப்ப கூட சுபான்சு சுக்லா அதுக்கு ஒரு முன்னோட்டமா ஆக்சிம் 4 அப்படின்ற ஒரு திட்டத்துல விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்காரு. சரியா? ரைட். அடுத்தது பார்க்கலாம். தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ள நபர்களை தமிழ்நாடு காவல்துறை கண்டறிந்து கைது செய்யும் திட்டம் என்ன அப்படின்னா ஆபரேஷன் அறம். சரியாப்பா? ஆபரேஷன் மோக்கா என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா அரசு. சரியா? மகாராஷ்டிரா அரசு தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைக்காக இயற்றப்பட்ட சட்டம் மோக்கா சட்டம். ஆபரேஷன் பருந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இது ஆபரேஷன் பருந்து கிடையாது, இது வந்து பருந்து அப்படின்ற செயலி, மொபைல் செயலி. எதுக்கு அப்படின்னா பிணையில வெளியே வந்த குற்றவாளிகள் இருப்பாங்களா அவங்களை கண்காணிக்கிறதுக்காக போடப்பட்டது பருந்து செயலி. சரியா? ஆபரேஷன் 3ஆம் கண் எதுக்கு அப்படின்னா சென்னை பகுதியில அதிகமான சிசிடிவி கேமராக்கள் அதிகமா பொருத்தி குற்றங்களை தடுக்கிறதா என்ன அப்படின்னா ஆபரேஷன் 3ஆம் கண். சரியாப்பா? அடுத்து பாருங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் எத்தனை வயதுக்கு மேற்பட்டவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர்னா 70 வயதுக்கு மேற்பட்டவங்கப்பா. ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஒருத்தவங்க 60 வயசுக்கு மேல போயிட்டாங்கன்னாவே அவங்கள எந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்லயும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல 70 வயசுக்கு மேல இருக்கவங்களையும் சேர்த்திருக்காங்க. அடுத்து 97வது பாருங்க. புதிய வங்கிகள் சட்ட திருத்த மசோதா. இதுல கீழ்காண்பவையில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கணக்கிற்கு 4 நியமனதாரர்களை நியமிப்பது கரெக்ட்பா. சரியா? அப்ப புதுசா சட்டத்திருத்த மசோதா படி 4 நாமினி நியமிச்சுக்கலாம். கூட்டுறவு வங்கி இயக்குனரின் பதவிக்காலம் 8 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. சரியா? அப்ப கூற்று 1 சரி, 2 தவறு. பி தான் ஆன்சர். சரி, ரைட்பா. அடுத்து பாருங்க. 98வது கொஸ்டின். 98 உடான் திட்டம் மூலம், அதாவது புதிய விமான போக்குவரத்து மசோதா. உடான் திட்டம் மூலம் அதிக பயணிகளுக்கு விமான சேவை வழங்குவது கரெக்ட். உள்ளூர் விமான நிலையங்களை மேம்படுத்துவது கரெக்ட். 1 மாதம் முன்பே கட்டண நிர்ணயம் செய்வது கரெக்ட். அனைத்தும் சரி. சரியா? அப்ப புதிய
விமான போக்குவரத்து மசோதாப்படி ஒரு மாசத்துக்கு முன்பே வந்து கட்டணத்தை நிர்ணயம் பண்ணிடணும்ப்பா. கட்டாயம் அவங்க கட்டணத்தை நிர்ணயம் செஞ்சிடணும். சோ அப்ப அதாவது நெருங்க விட்டு அதிகமா காசை இப்ப திடீர்னு இந்த தீபாவளி பொங்கல்னா டக்குன்னு காசை ஏத்துறாங்க பாத்தீங்களா, அப்படிலாம் ஏத்தக்கூடாது. ஒரு மாதத்துக்கு முன்பே கட்டண நிர்ணயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராக் போல்ட் தொழில்நுட்பம் எந்த பேரிடரை மேலாண்மை செய்வதில் பயன்படுகிறது அப்படின்னா நிலச்சரிவு. இது நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சார்ந்து முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நியூஸ் பேப்பர்ல வந்தது. அடுத்து பாருங்க, முருகப்பா தங்கக்கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையதுப்பா. இப்ப பாருங்க, ரீசெண்டா கிரிக்கெட்ல வந்து ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை, சரியா, ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை வந்து நடைபெற்றுச்சு. சோ இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை வந்து இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடைபெற்றது. அடுத்து படகு போட்டியுடன் தொடர்புடைய கோப்பை எது அப்படின்னா நேரு கோப்பை, சரியாப்பா. சோ இன்னைக்கு முக்கியமான இது ஃபுல்லா பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக்ஸ் கேட்பீங்கப்பா நீங்க, சரியா. மேக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா நான் கீழே கொடுத்துறேன், சரியா. இந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சோ விருப்பப்படுறவங்க அடுத்து வர்ற 21 டெஸ்ட்டுக்கும் சேர்த்து 200 ரூபாய் நீங்க செலுத்தலாம். இல்ல ஒவ்வொரு டெஸ்ட் முடிய 10 ரூபாய் வந்து நீங்க செலுத்தலாம்ப்பா. இது வந்து கட்டாயம் கிடையாது, சரியா. விருப்பப்படுறவங்க நீங்க செலுத்தலாம். ஏன் அப்படின்னா நம்மளும் இந்த இதை வந்து டைபிஸ்ட நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு, டைப் பண்ணி வாங்க வேண்டியது இருக்கு. அது போக நம்ம தமிழ் எடுத்த கொஸ்டினை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டியது இருக்குப்பா. அதுக்காக தான், நம்மளோட செயல்பாடுகளுக்காக தான் இது கேட்கிறோம். இது கட்டாயம் கிடையாது, சரியா. விருப்பம் இருக்கவங்க 21 டெஸ்ட்டுக்கும் 200 ரூபாய் செலுத்தலாம். சோ இன்ன வரையும், அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடியறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேர் வந்து அனுப்பியிருந்தீங்கப்பா. சோ ரொம்ப நன்றி. இதை வச்சு நான் அட்வான்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப மிக்க நன்றிப்பா. எல்லாத்துக்கும் அனுப்புனவங்க எல்லாத்துக்கும் நன்றி. இனிமே அனுப்ப போறவங்களுக்கும் நன்றி. சோ இதுதான் நம்மளோட ஜிபே நம்பர் 8667722090. எப்பயுமே கல்வி பணியில் உங்கள் பூஞ்சோலை படிப்பகம். நன்றி.